இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் பிரிக் வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா வரும். அதாவது ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டை குத்து மாதிரி மரம் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல், அதாவது அந்த பீம் கணக்கா இரும்பு ஆடை எல்லாத்தையுமே சைட்ல நம்ம நார்மலா என்ன பேஸ்மெண்ட்ல இருந்து இதுக்கு முன்னாடி பண்ணோமோ அதே டைப்ல தான் கருங்கல் போட்டு செங்கல் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ரூஃபுக்கு மட்டும் இரும்புல ஸ்டீல் யூஸ் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2, அதாவது ஒரு ஸ்டீலுக்கு இது நம்ம கட்டக்குத்துல 1.5 அடி தான் கேப் வைப்போம். இந்த ஸ்டீல் வந்து 3 அடி வரைக்கும் நீங்க கேப் வச்சுக்கலாம். இந்த 3 அடி வரைக்கும் நீங்க வந்து ஸ்டீல் எல்லாமே ஒரு இரும்பா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு இந்த 3 அடிக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கடப்பாக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் கடப்பாக்கல் இருக்கும். அந்த ரெட் ஸ்டோன் கடப்பாக்கல் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 40-45 ரூபா சம்திங் வருது. ஆனா அது வந்து ராஜஸ்தான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 15 ரூபா தான் கிடைக்கும். அந்த ரெட் ஸ்டோன் எவ்வளவு வேணுமோ வாங்கி வச்சுட்டு, ஏன் ஸ்பேன் அதிகமாக்க கூடாதுன்னா, ஒரு குச்சை நீங்க வச்சிருக்கீங்க ரொம்ப நீளமா இருக்கு, இல்ல ஒரு கல் ரொம்ப லென்த்தா இருக்குன்னா தட்டினா டக்குன்னு உடைஞ்சிடும். இதோட சைஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க 10 அடியில ஒரு கடப்பாக்கல் வச்சிருக்கீங்க, அந்த 10 அடி கடப்பாக்கல் லைட்டா தட்டினீங்கன்னா உடையும். அதே கடப்பாக்கல ஒரு அடி கடப்பாக்கல நீங்க உடைச்சீங்கன்னா உடைக்க முடியாது. ஸோ சைஸ் கம்மியாக அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும்.